இனிய மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி எப்பொழுது நிகழ இருக்க வருது இந்த ஆண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். ஆங்கில முறை பிரகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 1/5/2024 இந்த தேதியில் தான் நிகழ செய்ய வருது. தமிழுக்கு எடுத்துட்டோம்னா குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு புதன்கிழமை அன்று திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி நிகழ இருக்க வருது. அப்பொழுது பாலவகரணம் சுபயோகத்தில் நிகழ செய்ய இருக்க வருது. இது இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு குழப்பமில்லாத குரு பெயர்ச்சியாக நம்ம அனுசரிக்க வரலாம். எப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த இரண்டு பஞ்சாங்கத்துக்கும் ஒவ்வொரு தேதிகள் தான் இருக்க வரும். பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு சொன்னாலே ஒரு சில நாட்கள் வித்தியாசங்களில் மாற வரும். ஒரு சில பஞ்சாங்கம் முன்னாடியே கொண்டாடுற மாதிரி இருக்க வரும், இல்லை இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரி குழப்பம் இருக்கும். மக்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம், நாங்கள் 2 பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குழப்பம் இருக்க வருது, நாங்கள் என்றைக்கு தான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்க வர்றது குரு பெயர்ச்சின்னு நாங்கள் எந்த நாள் நாங்கள் எடுத்துக்கிறது அப்படிலாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்க வரும். இது பல நூறு ஆண்டுகளாக வரக்கூடிய ஒரு குழப்பம் தான். இந்த முறை அந்த குழப்பம் இல்லை. 2 பஞ்சாங்க பிரகாரமும் ஒரே தினத்தில் வர்றது ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான ஒன்று. ஆகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரோதி வருஷம் சித்திரை 18ஆம் நாள் அஷ்டமி திதி தேய்பிரையில் புதன்கிழமை என்று உச்சி காலத்தில் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி நிகழ இருக்க வருது. இது காலச்சக்கரத்துடைய 2வது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப மண்டலத்தில் குரு பெயர்ச்சி உண்டாக இருக்க வருது. இதுவரையில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப மண்டலத்துக்கு பெயர்ச்சியாக இருக்க வரார். காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகளை தான் சொல்ல வருவாங்க. அதில் முதல் வீடு என்று சொல்லக்கூடியது மேஷம், 2வது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபம் தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய தனஸ்தானத்தை பற்றிலாம் சொல்லக்கூடியது, நம்முடைய சொல்வாக்கை எல்லாம் சொல்லக்கூடியது, நம்முடைய செல்வாக்கை எல்லாம் சொல்லக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானம் தான். நம்ம குடும்பத்தாருடைய அத்தனை பேருடைய அனுகிரகத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒட்டுமொத்த இந்த குடும்பத்துடைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள்லாம் சொல்லக்கூடியது இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, இந்த 2வது வீடு தான். அப்போ இந்த 2வது வீட்டில் அவர் வர்றதுனால எல்லாருக்கும் நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும், நம்ம வருவோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் அங்கே தெரிஞ்சுக்க வரேன், குருன்னா யார், குருவுக்கு நமக்கு என்ன சம்பந்தன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதில்ல. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்ல வருவாங்க. இப்போ ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியை பார்வை செய்கிறாரு, விருச்சிக ராசியை பார்வை செய்கிறாரு, மகர ராசியும் பார்வை செய்கிறார். அப்போது இந்த 3 ராசி பாவத்தன்மையில் பார்வை விழறதுனால அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு உண்டு. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் சொல்லி எங்களை உசுப்பேத்தி நாங்களும் எதிர்பார்த்து ஒன்றுமே கிடைக்கலைங்க, என்ன இது ஜோசியம் பொய்யா, சொல்கிறவங்க பொய்யா, என்னன்னே புரியல, இதெல்லாம் நம்பவே முடியல எங்களால் இப்போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சளிப்படைஞ்சு போனவங்களும் நிறைய பேர் குறிப்பாக உண்டு. அப்போ இங்கே ஒரு விஷயம் எல்லாருமே சிந்திக்க வரணும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த குரு யார், அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம், ஏன் ஒருத்தருக்கு மட்டும் குரு பகவான் நல்லா கொடுக்குறாரு, அதே பயிற்சி தான், ஒரே பயிற்சி தான், ஒரே ராசி தான், ஆனால் ஒருத்தருக்கு நல்லா கொடுக்குறாரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏமாற்றமா இல்லையா இருக்குது, அவர் என்ன துரோகம் பண்ணுறாரா குரு, குரு பகவானா ரொம்ப நல்லவர் வல்லவர், அப்படிதான் எல்லாருக்கும் மங்கள குரு, எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லி புகழ்ந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க, நாங்களும் நம்பி கேட்டோம், ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். நியாயமான கேள்விகள் தான், எனக்கும் அதுபோல் ஒரு காலத்தில் வந்ததெல்லாம் உண்டுங்க. அப்போது இந்த நிகழ்வுகள்லாம் என்னுடைய குருநாதர்கள்லாம் ரொம்ப அழகான முறையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருப்பது இந்த 9 கிரகங்கள் எடுத்துக்கலாம். 9 கிரகங்களும் நம்முடைய உறவுகள், ஒவ்வொருத்தருக்கும் உறவுகள் வேறு வேறு மாதிரி தான். ஒவ்வொருத்தருடைய பரம்பரையிலேருந்து வந்த அணுக்கள் அப்படிங்கிறது எப்படி வெவ்வேறு விஷயமாக இருக்க வருமோ, அவங்களுடைய குணச்செயல்கள், கொண்டு வந்த செல்வங்கள், பாவ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்க வருமோ, அதுபோல் ஒவ்வொருத்தருடைய உறவுகளுடைய குணபாவங்களை எப்படி பராமரித்தாங்களோ கடந்த காலத்தில், அதுபோல தான் நமக்கு அமைந்த கிரகங்களும் இருக்க வருவாங்க இல்லைங்களா. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய குருவுக்கு ஒரு சக்தி இருக்குது. குருன்னா எல்லாரும் ஒரே குரு கிடையாதுங்க. குரு பெயர்ச்சினா ஒரு பெயர்ச்சி தான். அந்த குரு நமக்கு கொடுக்கக்கூடியவரா கெடுக்கக்கூடியவரா, எவ்வளவு கொடுப்பாரு, இல்லை கிள்ளி கொடுப்பாரா, இல்லை அள்ளி கொடுப்பாரா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாதகத்தை பார்த்து 10ஆம் பொதுவாக குரு இந்த இடத்துல வந்துட்டார், நல்லது செய்வார், ரைட்டு, நல்லது செய்வார். நல்லது செய்வார்னா எப்படின்னா ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாருனாக்கா நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள் தடையில்லாமல் நடத்த வரும், அந்த நல்லது செய்வார். சிலருக்குலாம் அள்ளி கொடுப்பார், அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க வருவார் இல்லையா. அப்போ ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு, இங்கே தான் ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் உண்டாக செய்வது இல்லை. அங்கே தான் அழகான முறையில் புரிஞ்சுக்க வரணுங்க. குரு என்று சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா தனாதிபதி. நாம் தனத்தை பெருக்கி வைத்திருந்தால் குருவை நாம் அனுகிரகத்தை நம்ம பெற முடிய வரும். நம்ம பெருக்கி வச்சிருக்கக்கூடிய தனத்தை எடுத்து கையாளக்கூடியவர் தான் குரு பகவான். அப்போ குரு பகவான் கையாளுவதற்கு நம்மிடம் தனம் இருக்கணும். தனம் என்றால் பணம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லக்கூடியது தனம்னா
தனஸ்தானம் அண்ணா அது ஒரு பணம் பணம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ரூபா நோட்டு மனிதன் உருவாக்கியது. அதை சொல்ல தனம்ன்றதுல வந்து பல பொருட்கள் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான சக்தி. அது ஒரு ஒரு கருவூலம் மாதிரி. அது பல மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு புலனாகாத சக்திகள் நிறைஞ்ச ஒரு அற்புதமானவுடைய ஒரு கூட்டுக்கலவையினுடைய பேர் தான் தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இந்த தனத்தை நம்ம பெருக்கி வைக்கணும். இந்த தனத்தை நம்ம பெருக்கி வச்சோம்னா தான் குருவுடைய அனுகிரகம், குரு நம்மளுக்கு ஆள வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தனத்தை எடுத்து நம்மளை வந்து கையாள வருவார். இப்படி தனத்தை பெருக்கி வச்சவங்களுக்கு தான் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கறது. சிலருக்குலாம் வந்து குரு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கலன்னு இருப்பாங்க. அவங்க தனத்தை பெருக்கி வைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சில பெருக்கி வைத்த தனங்கள்லாம் சில விஷயங்கள் நம்ம செய்து வச்சுருக்க தெரிஞ்ச தெரியாமல் செய்த சில வினைகளுக்காகவே கழிஞ்சு போக வரும். அப்போது இந்த குரு பகவான் நல்லா நமக்கு வேலை செய்யணும். இந்த குரு பயிற்சியுடைய பலன் எல்லாரும் ஒட்டுமொத்தம் காலகாலமாக எப்பொழுதுமே எந்த இடத்துல குரு வந்தாலும், அது கெட்ட ஸ்தானத்தில் குரு வந்துட்டாருன்னு சொல்ல வருவாங்க, செயல்படாத ஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எங்கே வந்தாலும் நமக்கு அந்த ஸ்தானம் செயல்படும், நமக்கு நன்மையே செய்ய வைக்க முடியும். இதுக்கு தான் முன்னோர்கள் நமக்கு வழி காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆக தனத்தை பெருக்கினால் குருவை நம்ம உருவாக்கிக்கலாம். நமக்கு நல்ல சாதகமான குருவாக நம்ம உருவாக்கலாம். இதை பற்றி அடுத்த பதிவில் அழகான முறையில் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த பதிவு ஒரு நீளமான ஒரு பதிவு, ஆழமான பதிவு, மக்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு இது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு கிரகம்னா ஏதோ ஒரு அறிவியல் ரீதியாக வானமண்டலத்தில் இருக்கிற கிரகம் தான் இயங்குதுன்னு நினைக்கிறோம். அந்த கிரகத்துடைய சாட்சியாக இங்கே ஒரு உறவுகள் நமக்கு இருக்க வருவாங்க, இங்கே ஒரு சக்திகள் நமக்கு ஒன்று வேலை செய்துட்டு வருவாங்க. அதுதான் அவங்கவுங்க கொண்டு வந்த கொடுப்பினை. ரொம்ப முக்கியமானது தான். இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இந்த கர்மாவை நம்மளால் வாழுங்காலத்தில் நிச்சயமாக ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும், மாற்றி பண்ண முடியும் வரும். அதுக்கு தான் வழிமுறைகளே சொல்லியிருக்கிறாங்க. தெய்வமே அவதாரம் எடுத்து வந்ததெல்லாம் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை அழகான முறையில் நீங்கள் உள் வாங்கி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா எந்த கிரகத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அதிர்ஷ்டங்களை அழகான முறையில் அனுபவிக்க செய்ய வரலாம். ஆக இந்த தனம்னா என்ன, அந்த தனத்தை நம்ம எப்படி பெருக்கிறது, அப்போ குருவை நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். அதனால் அடுத்த பதிவுகளில் காத்துருங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் வாழ்நாளில் நீங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாம் பழைய கதைகள் தான். எப்படி சொன்னாலும் நம்ம பெரியவங்க முன்னவங்க தெரிஞ்சுட்டு போனால் ஒரு 4-5 விஷயங்கள் தான் இருக்கும் இந்த மனித வாழ்க்கைக்கு. அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்க வரும். அதை தான் நம்ம ஒழுங்காக செய்ய மாட்டோம். அதில் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கிறதுக்கான காரணங்களே அதுதாங்க. ஏன்னா நிறைய பேருடைய வருத்தம் கமெண்ட் பாக்ஸோட நிறைய பேர் வந்து நிறைய ஜோசியர்களோட திட்டி இருக்க வருவாங்க. என்னையா சொன்னீங்க நீங்களா, அப்படியே புழுகுறீங்க, கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறீங்க, நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்குன்னு சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையேன்னு. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியல. மக்களை நினச்சிக்கிறாங்கன்னா குரு பயிற்சினா ஒரு பயிற்சி தான், யாரோ ஒரு குரு இருக்கிறார் வானத்துலேருந்து வருவார், இவங்க சொல்லிட்டாங்க கொடுப்பாங்கன்னு நமக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நியாயம் தானே, அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். குருன்றவர் இப்படி தான், இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தான் சொல்ல வர்றாங்க. எல்லா ஜோசியும் சொல்கிறது அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வு இல்லை, அதை பற்றின ஒரு விவரங்கள் புரியல. ஒரு சிலருக்கு விவரங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தப்பாகிறதுக்கு வேணா நான் தெரியாதவங்களுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வரேன். அதிக பிரசங்கத்தனமாக நான் பேசுறதா தயவுசெய்து மன்னிச்சிடணும். இதில் என்னென்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா குருங்கிறவர் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிடையாது. இந்த குருவையும் நம்ம உருவாக்க வரணும், நம்ம முன்னோர்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்க வரணும். அந்த குரு கொடுப்பதற்கு நம்மிடம் தனம் பெருகி இருக்க வரணும். தனம் என்பது பொருள் அல்ல, பணம் அல்ல, தனம் என்பது வேறு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வரணும். அது இருந்தால் குருவுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பரம்பரையாக வாங்க செய்ய வரலாங்க. அப்போ குருனா யாருன்றது தெரிஞ்சுக்க வரணும். அதனால் அடுத்த பதிவுகளில் காத்திருங்க. விசேஷமாக அந்த பதிவு உங்களுக்கு நற்பலனை அற்புதமாக வழங்க செய்ய வரும். நன்றி, வணக்கம்.